அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் நன்றாழ்க குருவாழ்க குருவே துணை. பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லலான்னு இருக்கேன். இப்போ ஆதி காலத்தில் என்னெல்லாம் முன்னோர்கள் செஞ்சாங்க, அதையெல்லாம் எப்படி நம்ம மறந்துட்டோம், திரும்ப அதை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்னு இந்த ஒரு பதிவில் நீங்கள் கொஞ்சம் இடவிடாமல் கேளுங்களேன். ஏன்னா அடியேன் வறுமையிலிருந்து வந்ததுனால கொஞ்சம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த சில பாடங்கள் இருக்குது. அதனால் இன்றைக்கி அதை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். ஒரு வீட்டில் வருஷத்தில் ஒரு முறையோ அல்லது ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்காவோ இல்லது 7 வருஷத்துக்கு ஒருக்காவோ படாத கஷ்டங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு கணபதி ஹோமம் ஒன்று பண்ணுறோம். அந்த கணபதி ஹோமம் பண்ணுனா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட பீடைகள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு நினச்சி அது கலசமெல்லாம் வச்சு ஆவாகனம் பண்ணி பூஜை ஹோமமெல்லாம் பண்ணி அதை தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சு விடும்போது வினையை தீர்க்கக்கூடியவர் விநாயகர். அந்த கணபதி ஹோமத்தை பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது அந்த காலத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அப்போது இது எல்லாம் அந்த காலத்தில் வறுமையில் காசே இல்லைன்னா எப்படி இதெல்லாம் பாமர மக்கள் வந்து ஹோமம் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த காலத்தில் நிறைய பேர் இதை செய்யாமல் விட்டுட்டாங்க. அப்போ இந்த ஹோமத்தை செஞ்சாகணுமே, அதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு பார்த்தா அந்த காலத்தில் ஆண்கள் எல்லாமே யாகம் நடத்தி பூஜை பண்ணி ஆன்மீகத்தை வளர்த்தி நல்லா கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு மேலே பெண்களும் யாகம் நடத்தினாங்க. எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? பெண்கள் தினமும் யாகம் நடத்தினாங்க, ஹோமம் பண்ணினாங்க. அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் சக்தி இல்லாமல் சிவநிலைன்னு வந்தது காரணமே. சக்தி தான் முன்னாடி. சக்தி செய்யாத வேலை எதுவுமே இல்லை. அப்போது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் விறகடுப்பில் சாப்பாடு செஞ்சு 9 நவதானிய சாப்பாடு ஒவ்வொன்றிலையும் ஒரு மூலிகையை போட்டு குழம்பு வச்சு அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அன்னைக்கு யாகம் நடத்தி டெய்லியும் அக்னி பற்ற வச்சு அந்த ஹோமத்தை பண்ணி அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை பார்த்தீங்கன்னா உலையில் அரிசி போடும்போது கொஞ்சம் அரிசி எடுத்து உலையில் போட்டுட்டு அதை எடுத்து 3 தடவை சுற்றி 4 மூலையிலையுமே அக்னி பகவானுக்கு பலிதானம் வச்சாங்க. அப்போ அந்த சாப்பாட்டில் ஏதாவது ஒரு தீய சக்திகள் ஏதாவது வந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக 4 மூலையிலையுமே அரிசி எடுத்து வச்சாங்க. உலையில் சாப்பாடு போடுவாங்க. உலையில் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சாப்பாடு கொதிக்கும் போது பச்சை தண்ணி சுடுதண்ணியாக மாறி உலை கொதிக்கும். அந்த காலத்தில் தமிழ் வார்த்தை உலை கொதிக்கும். அந்த கொதிக்கும் போது அந்த சாப்பாடை அரிசி போட்டோன்னு ஒரு அரை மணி நேரத்தில் அது அருமையான ஒரு சாப்பாடாக மாறிடும். இன்றைக்கி காலம் வந்து குக்கர் வந்துருச்சு. அதனால் நம்ம இன்றைக்கி விறகடுப்பு ரொம்ப கம்மி. எல்லாமே பிளாஸ்டிக் பாரிஸ் மாவு போட்டு வீடு பூரா வெள்ளை அடித்ததுனால நீங்கள் விறகடுப்பில் சாப்பாடு செஞ்சால் புகை வரும்னு சொல்லிட்டு ஹோமத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதான உண்மை இல்லைங்களா? ஆனால் அன்னைக்கு விறகடுப்பில் தண்ணி கூட காய வச்சு மேலே குளிச்சாங்க. அப்போ அந்த விறகு என்பது என்ன? விறகு என்பது ஒரு சித்தர்கள் கண்டுபிடிச்ச விறகு என்பது ஒரு மூலிகை. இந்த மூலிகையால் நம்மளுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு மூலிகையிலேயே நவதானிய சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்க. அந்த காலத்தில் எந்த ஒரு நோயுமே இல்லை. அந்த காலத்தில் டாக்டர் பார்க்குறதே ரொம்ப அரிது. எல்லாரும் இன்றைக்கி ஆஸ்பத்திரி போய் வைத்தியம் பார்க்குறாங்க. அந்த காலத்தில் ரொம்ப முடியலைன்னா டாக்டரே வீட்டுக்கு வருவாங்க, வைத்தியரே வீட்டுக்கு வந்து வைத்தியம் பார்ப்பார். இன்றைக்கி எல்லாத்துலேயுமே அந்த நோய்கள் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு காரணங்களே வேறு. ஆனால் அன்றைக்கி நோய் இல்லாமல் நிம்மதியும் சந்தோஷத்தோடு வாழ்ந்ததே விறகடுப்பில் ஹோமம் பண்ணி அவங்க அக்னி பற்ற வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? காலையில் எந்திரிச்சு நீங்களும் இது செய்யுங்க. காலையில் எந்திரிச்சு நம்ம சாப்பாடு செஞ்சு நேற்றுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு நேற்றுக்கு நான்வெஜ் செஞ்சுட்டு நாம் அப்படியே அடுப்பில் மறுபடியும் சைவ சாப்பாடு பண்ணுறோம், மறுபடியும் நம்ம அசைவ சாப்பாடு பண்ணுறோம், அசைவமான குழம்பு வைக்கிறோம். எல்லாமே எதையுமே சுத்தப்படுத்தாமல் செய்கிறோம். இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வந்து உடம்புல நோய் இல்லாமல் நீங்கள் வாழணும்னா தினம் நீங்கள் சாப்பாடு செய்து முடிச்சுட்டு கேஸ் அடுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு துணி எடுத்து தண்ணியில் நினச்சி அந்த அடுப்பை பூரா கம்ப்ளீட்டாக நீங்கள் சுத்தப்படுத்தி அது வடிஞ்சு விழுந்ததெல்லாம் அப்படியே இருக்கும். அது எல்லாமே சுத்தப்படுத்தி ஒரு பச்சை தண்ணியை தொளித்து ஒரு நீராஞ்சனமாட பண்ணிவிட்டு ஒரு திருநூறு ஒரு சந்தனம் குங்குமம் இந்த அடுப்புக்கு நீங்கள் பொட்டு சந்தனம் வச்சு காலையில் ஹோமம் பண்ணும்போது ஒரு சூடத்தை பருத்தி அந்த சூடத்தில் இருந்து நீங்கள் எடுத்து அக்னியை கேஸ் அடுப்பவே நீங்கள் பற்ற வச்சு நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள்
இந்த இதில் அடித்து கொண்டு வரது இல்லாமல் நீங்கள் ஒரு சூடம் பருத்தி வைங்க. சூடம் பருத்தி அதிலிருந்து நீங்கள் முதல் அக்னி பற்ற வைங்க. அப்போ அக்னி வந்து பற்ற வைக்கும் போதே ஹோமம் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். அதுலேருந்து நெருப்பு வந்தாலும் அது வந்து உங்களுடைய மூலிகையாக நீங்கள் நினச்சிக்கலாம். அப்போது டெய்லியும் வந்து சூடத்தில் பற்ற வைக்கலினாலும் கூட அடுப்புக்கு டெய்லியுமே கற்பூரத்தை காமிங்க, சூடம் காமிங்க. சூடத்தை பற்ற வச்சு கற்பூரத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் அடுப்பை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு செய்யுங்க. எந்த சாப்பாடு நீங்கள் செய்தாலும் ஒரு தட்டு வச்சுருங்க. அந்த சாப்பாடை செஞ்சு 3 தடவை 4 தடவை சுற்றி 4 மூலையிலும் பழி வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா உணவு ரொம்ப முக்கியம் அல்லவா? அந்த காலத்தில் ஆதி காலத்தில் விறகடுப்பில் சாப்பாடு செய்தாங்களே, நாம் அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக நம்ம சாப்பிட்டோம், எவ்வளோ ருசியாக இருந்தது. அன்றைக்கி ஒரு மூலிகை இல்லை, அதாவது வந்து அன்றைக்கி மருந்து இல்லாத காய்கறிகள், அதை இதையும் போட்டு முன்னோர்கள் வந்து குழம்பு வச்சு ஊற்றுவாங்க. அதை ஆனந்தமாக சாப்பிட்டு ஆனந்தமாக தூங்குவாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. இதுதான் ஆதிகால பரிகாரம். அந்த காலத்தில் அடுப்புக்கு பூஜை பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு வீட்டில் அக்னி ஹோமம் பண்ணுறதா இருந்தால், கணபதி ஹோமம் பண்ணுறதா இருந்தால், நீங்கள் கணபதி ஹோமத்துக்கு முதல்ல ஹோமம் பற்ற வைக்காததுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அடுப்புக்கு வந்து ஒரு நீராஞ்சனை சுற்றி 3 தடவை சுற்றி பிரபஞ்சத்தை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் திருநூறு, அதுக்கப்புறம் சந்தனம், அதுக்கப்புறம் குங்குமம், இதெல்லாமே போட்டு அதுக்கப்புறம் சூடத்தை பற்ற வச்சு அதில் 4 விறகு வச்சு அந்த சூடத்துக்கு பற்ற வச்சு அதுக்கப்புறம் விறகு எரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஹோமங்கள் எல்லாம் போட்டு மூலிகை வாசனை திரவியம் மூலிகை எல்லாம் போட்டு ஹோமம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அக்னி பகவானுக்கு வந்து சாப்பாடு பலி கொடுக்கணுமே, அதுவும் கேட்குமேனு சொல்லி அதுக்குள்ள ஒரு ஸ்வீட் வச்சு பூர்ணாகதி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பாடு பொங்கல் எண்ணெய் எடுத்து 4 மூலையிலையும் 8 மூலையிலையுமே அக்னி பகவானுக்கு பலிதானங்கள் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பவரை கொண்டு போய் சாமிகிட்ட செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் தீர்த்தத்துக்கு கலசத்துக்கு எல்லாம் வந்து பவர் விட்டுறாங்க. இதான நியாயம். அப்போ அப்படி இருக்கும்போது தினம் முன்னோர்கள் அந்த காலத்தில் பெண்கள் எல்லாருமே ஹோமம் பண்ணாங்க, எல்லாரும் யாகம் நடத்துனாங்க. யாருமே யாகம் நடத்தாதவங்க ஆதி காலத்தில் யாருமே இல்லை. கண்டிப்பாக இனிமேல் வந்து ஒரு யாகம் நடத்துனா கேஸ் அடுப்பாக நீங்கள் அதை நினைக்காதீங்க. அதையும் நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு சுத்தமாக நீங்கள் தொடச்சி பொட்டு சந்தனம் வச்சு ஒரு கற்பூரம் காமிச்சு நீங்கள் சாப்பாடு செய்யுங்க. அந்த சாப்பாடை கொஞ்சம் பலி கொடுத்துட்டு வாங்க. தினம் நீங்கள் இதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது வந்து ஆதி காலத்தில் முன்னோர்கள் செய்த பரிகாரம் தான். இன்றைக்கி இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு வீட்டில் பெண்கள் இல்லாதவங்க யாருமே இல்லை. அப்போ எல்லா வீட்லேயுமே ஹோமம் பண்ணலாம். உங்களுக்கு ஹோமம் பண்ண ஒவ்வொரு வீட்டிலையுமே அந்த அந்த புகையாகப்பட்டது பிரபஞ்சத்தில் போய் இன்னார் வீட்டில் கற்பூரம் ஆராத்தி காமிச்சு அக்னி தேவதையை முறையாக கும்பிட்டாங்கன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு அக்னி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். நோய் இல்லாமல் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுடைய அமைப்புகள் எல்லாமே கைகூடி வரும். தெய்வ சக்தி தான். இதெல்லாம் பண்ணி நீங்கள் சாமி கொண்டு போய் அந்த சாப்பாடா பொங்கலா எதுவாக இருந்தாலும் சாமிக்கு படைச்சிங்கன்னா அது உடனே எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் முதலே சுத்தப்படுத்தி செஞ்சுருக்கீங்க. அப்போது அசைவமும் சைவமும் கலந்த இடத்துல நீங்கள் தண்ணி தொளிச்சாச்சுன்னா எந்த தோசம் வந்தாலும் தண்ணி போட்டு தொலைச்சாச்சுன்னா தோசை நிவர்த்தி. அதனால தானே காலையில் சாணி போட்டு தொளிக்கலினாலும் கூட ஒரு சொம்பு தண்ணி எடுத்து அவங்க வாசலில் தொளிக்கிறாங்க. அப்போ தண்ணி ஜலம் என்பது என்ன? இருக்கிற அனைத்து தோசை நிவர்த்தி பண்ணு. இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் செஞ்சாங்க. இப்போ எல்லா வீட்லேயுமே அடுப்பு இருக்குது. என்ன அடுப்பு இருக்குது? கேஸ் அடுப்பு இருக்குது. ஏன் கேஸ் அடுப்புலையும் அக்னி மேலே வருது. அக்னி பகவானை நினச்சி நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு செய்யுங்களேன். வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புண்ணியர்ஜி அன்றைக்கி புது அடுப்பு வாங்கி அன்றைக்கி பொட்டு பூஜை போட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் பாலை காய்ச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை மறந்தாச்சு. ஏன் அன்றைக்கி செஞ்சுட்டு இன்றைக்கி செய்யாமல் விட்டுட்டீங்க? இன்றைக்கி அதை தினம் செய்யலாங்களே. அக்னி பகவானை நம்ம வந்து வீட்டில் நம்ம நிறைவாக சந்தோஷமாக இருக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு நம்ம அப்படியே எழுந்திரிச்சு வர்றோம். குளிக்காமையும் கூட ஒரு பால் காய்ச்சி ஒரு காப்பி வச்சு சாப்பிட்றோம். அப்படியே தானே வந்து அடுப்பு தொடறோம். அது ஒரு தீட்டு தானே, அக்னி பகவானுக்கு ஒரு தீட்டு தானே. அதனால் நீங்கள் குளித்தாலும் குளிக்கினாலும் அடுப்பை வந்து ஒரு நீராஞ்சனம் பண்ணிட்டால் உங்கள் தோஷம் போயிருமல்லவா. காலையில் குளிச்சுட்டு செய்கிறது சிறப்பு. குளிக்கவே இல்லை இருந்தாலும் அடுப்பு கொஞ்சம் நீராஞ்சனம் போட்டு நீங்கள் செய்யலாம் அல்லவா. இதுக்கு பேரே அடுப்பு பரிகாரம், ஆதிகால அடுப்பு பரிகாரம். இதில் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்கள் எல்லாத்துக்கும் வறுமை ரொம்ப வறுமை நிறம் சிவப்புங்கிற போட்டில் இருந்து அந்த காலத்தில் வெளியில் வர்றதுக்காக எவ்வளவோ மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கெல்லாம் 3 கல்லை கூட்டி வச்சு அந்த காலத்தில் ஒரு விறகுகளெல்லாம் கொண்டு வந்து வச்சு அக்னி பகவானை சாமி கும்பிட்டு இந்த ஏழைகளுக்கெல்லாம் வயிறார பசி ஆத்துறதுக்காக இந்த சாப்பாடு உணவு வந்து செய்கிறேன், இந்த அரிசி நான் உலையில போடுறேன், இந்த சாப்பாடு எல்லாத்துக்குமே
வயிறார பசி ஆத்திரோன்னு நினச்சி தான் அந்த அரிசி உள்ளே விடுவாங்க. ஆனால் அரிசி கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு அமிர்த சுரபியாட்டா. பாருங்கள், இது சரியானு சொல்லுங்கள். அப்புறம் எல்லாத்துக்கும் ஆண்டவன் படி போட்ட மாதிரியே ஆகி போயிடும். இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்துச்சா இல்லையா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி வந்து மளிகை கடையில் போய் காய்கறி வாங்கி அடிக்கடி ஓட வரலாம் முடியாது. என்ன இருக்கோ அதை சமைச்சு பசி ஆற்றுனாங்க. ஒரு காட்டுக்குள்ளே போய் திடீர்னு ஒரு 4 கல்லை கூட்டி வச்சு 3 கல்லை கூட்டி வச்சாங்க. அப்போ அன்றைக்கெல்லாம் வந்து இந்த அடுப்பு என்பது 3 அடுப்புங்கிறது 3 அடுப்பு கல் தானே. அப்போ இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சாங்களே இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இந்த பதிவை நீங்கள் கேட்டிங்கன்னா. இது மாதிரி ஒரு காலம் திருமணம்னு என்னோட ஆசை. கடைசிக்கு ஒரு 3 கல்லை வச்சாவது அடுப்பு கூட்டி வச்சு ஒரு விறகடுப்பில் சமையல் செஞ்சு வருஷத்தில் ஒரு நாளாவது மாதத்தில் ஒரு நாளாவது சாப்பிடுங்கிறதுக்காகத்தான். குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த காலத்தில் 3 கல்லை கூட்டி வச்சு அவங்கவுங்க பொங்கல் வச்சு அதில் எடுத்து படைச்சு சாமி கும்பிடுறாங்க. அதுவே தினம் தினம் நடந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷம். அதனால தான் கேஸ் அடுப்பே இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முறையாக செய்யுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த காலத்தில் பச்சை குத்துவாங்க, ஞாபகம் இருக்குங்களா? பச்சை குத்துவாங்க 7 ஊசி 9 ஊசி வச்சு அந்த அம்மா ஒரு சாரீரத்தோட ஒரு அம்மா சாமி பாட்டை பாடி அந்த பாட்டை கேட்க கேட்க அந்த வலியும் வேதனையும் இருக்கும்போது டக்குன்னு அழுங்காமல் குத்தி அது வடிவம் அமைச்சிருவாங்க. அதிகமாக என்ன குத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பச்சை. இதை பாருங்கள், இந்த கையில் இந்த இடத்துல இந்த கட்டை விரலுக்கு பக்கத்தில் இந்த பெருவிரலுக்கு பக்கத்தில் 3 அக்குப்புள்ளி குத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? 3 அக்குப்புள்ளி குத்திருப்பாங்க. அந்த காலத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் பாருங்கள். அது என்னது? 3 அக்குப்புள்ளிங்கிறது வந்து அடுப்பு தான். இந்த அடுப்பு தான் அந்த காலத்தில் வந்து அதை நம்பி தான் வாழ்ந்தாங்க. வயிறார சோறு கிடைச்சா போதும், அதுக்கு வந்து அடுப்பு தான் கையில் வச்சுருந்தாங்க. இது 3 அக்குப்புள்ளி அடுப்பு தானே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அந்த பச்சையா 3 புள்ளி குத்துனாங்க. ஆனால் பார்க்குறக்கு அழகாக இருக்குதுன்னு கூட குத்திருப்பாங்க. 1 குத்தக்கூடாது 3 குத்திருக்கோன்னு. 3 கல்லை கூட்டினா தான் அது அடுப்பாக மாறும். சட்டி எப்படி நிற்கும்? ஒரு சாப்பாடு ஆக்கிற பாத்திரம் வந்து ஒரு சட்டி வந்து எப்படி அது நிற்கும்? 3 வேணும். அதனால தான் 3 வாங்க. அதில் என்ன மாதா பிதா குரு. அப்போ எல்லாமே 3 வச்சுருக்காங்க. உயிர் அப்படிங்கிறது எதற்காக வச்சாங்க? உயிர். இந்த உயிர் போகும்போது இந்த பச்சை கூட வரணும் அப்படிங்கிறக்காகத்தானே. உயிர்ங்கிறது 3 எழுத்து, அதனால 3 மத்த வச்சாங்க. எல்லாத்துக்குமே 3க்கு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கா இல்லையா? அப்போ இது எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறவங்க, சூரியன் நீசமாக இருக்கிறவங்க, சூரியன் ஆட்சி பலமாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஜாதகத்தில் இந்த அடுப்புக்கு பூஜை பண்ணால் சூரியன் ஆக்டிவேட் ஆகும். இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வம். இப்போ பாருங்கள், ஆதிகால அடுப்பு பரிகாரங்கிறது உங்களுக்கு எவ்வளோ விஷயம் உள்ள வந்துருச்சு பாருங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு நம்ம கண்டிப்பாக இனிமேல் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு நம்ம அடுப்புக்கு வந்து ஒரு பூஜை போடலாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். போட்டுட்டும் கூட எனக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். இந்த பதிவை நீங்கள் நல்லா கேட்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுமல்லவா? இது வந்து உங்கள் வீட்டில் சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, அத்தை, அதே மாதிரி நாத்தனா, கொழுந்தியா, இவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அன்றாடம் இதை மறந்துட்டு செய்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம வீடு வாசல்லாம் வலித்து அடுப்புக்கெல்லாம் பூஜை போட்டு ஒரு சாப்பாடு செஞ்சு புருஷனுக்கு போட்டால் அந்த வாழ்க்கையில் வந்து எல்லா சகல சௌபாக்கியம் கிடைக்கும்னு இந்த பதிவில் சொன்னாங்க. அப்படின்னு நீங்கள் சொல்லி அந்த பதிவை பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு அவங்க சொல்லி அவங்க செஞ்சாங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் செய்கிறது பாதியாக இருந்தாலும் அவங்க செய்கிறது முழுசாக செய்வாங்க. அப்போ இனிமேல் கொஞ்சமாவது ஆதிகால பரிகாரத்துக்கு மாறலாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். சரி, ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். இந்த அடுப்பு பரிகாரம் இவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. இந்த முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் அக்னி பகவானுக்காக இதை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நான் சொல்வதற்கு காரணம் என்ன? இன்னும் காலங்கள் போக போக அக்னியே இல்லாமல் கரண்ட் அடுப்பில் சாப்பாடு வந்ததுனால இதுவும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்தேன். மைக்ரோ அடுப்பில் கொண்டு போய் நீங்கள் வச்சிங்கன்னா சூடாகுது. அங்கே அக்னியே நம்ம பார்க்க முடியல. அதுவும் காலம் மாறிடக்கூடாது. அதுக்காக அடுப்பை மறந்துட வேண்டாம். நம்ம அதில் தான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றோம். அதில் தான் நம்ம வாழ்கிறோம். சூடு இல்லாமல் எந்த ஒரு பிரபஞ்சமும் இல்லை. அதனால தான் சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சூரியன் இல்லைன்னா ஒரு தாவரம் கூட சுரக்காது. அதனால சூரிய பகவான் தான் அடுப்பு. அதனால அக்னி தேவதை தான் அடுப்பு. அக்னி பகவானே ஒரு பெரியது தான். அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாகும். வள்ளுவர் வாக்கு அப்படின்னு நான் ஒரு யூடியூப் சேனல் அடியன் வச்சுருக்கேன்.
நீங்கள் அதுக்குள்ளே போய் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் செல்லுக்குள்ளே வந்துடும். அந்த வள்ளுவர் வாக்கில் போனீங்கன்னா மறக்காமல் ஒரு 800 வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த 800 வீடியோ எதுக்கு போட்டுக்கிறேங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் என்னெல்லாம் ரகசியம் இருக்குதோ அதையெல்லாம் தேடி 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 ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரிஜினலாக நம்ம எனர்ஜியோடு நம்ம பேசி இந்த உலகத்துக்கு நாளைக்கு நம்ம காலத்துக்கு அப்புறம் கூட தலைமுறையாக வரக்கூடிய சந்ததிகள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கே அந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் அதில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலகத்தில் என்னெல்லாம் நீங்கள் தேடுறீங்களோ அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். அப்போ எத்தனையோ விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று சொல்லி சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். டேட் ஆஃப் பர்த், டைமு, பிளேஸ் இது மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். உங்கள் ஜாதகத்தை கணிச்சு முதல்ல உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் கொடுத்துருவோம். அதில் ஜாதகம் சரியாக இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஜாதகம் ஃபோன்லேயே பார்த்து கிளியராக உங்களுக்கு இது எப்படி நான் தெளிவாக சொல்லணும் அதே மாதிரி உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நேர்லேயும் வரலாம், ஆன்லைன்லேயும் வரலாம். கண்டிப்பாக வாங்க. இந்த ஆதிகால பரிகாரம்னு சொல்லி இனி உலகத்துக்கு ஒரு 1000 பரிகாரம் நீ கொடுக்கலான் இருக்கேன். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி நம்மளே இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் அதை நாள் கணக்கில் கதை கேட்டு இப்படியெல்லாம் நீங்கள் வாழ்ந்தீங்களான்னு தெரிஞ்சு இந்த சேனலில் உங்களுக்கு நான் பதிவை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்துக்கு நாங்கள் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம அந்த கிராமத்தில் போய் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை கேட்டு இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி வந்தால் இப்படி ஒரு ஆதிகால பரிகாரம் தான் இதெல்லாம். அதனால் இனிமேல் முன்னோர்களை வழிபாடு பண்ணுறதும் ஒன்று தான், ஆதிகால பரிகாரத்தை கையில் எடுக்கிறது ஒன்று தான். அந்த காலத்தில் நவதானியம் 9 நவகிரகங்களோடவே வாழ்ந்தாங்க. 9 நவதானியம் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கும். நவகிரகம் வாசம் செய்யும். இன்றைக்கி நவகிரக 6 கட்டையுமே உங்களுக்கு வாசம் செய்யறதுக்கு யோசிக்குது. காரணம் என்ன? உங்கள் வீட்டில் ஒரு நவதானியம் ஒரு மூட்டையும் கூட இவ்வளோ வருஷம் கூட ஒரு 10 ரூபாய்க்கும் நவதானியம் இல்லை. அதனால் நவகிரக சக்தி வர்றதுக்கு யோசிக்குது. அதனால் எல்லா வீட்லேயும் நவதானியம் இருந்தால் இன்னும் சிறப்பு. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பதிவை தெளிவாக சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவில் உங்களுக்கு நிறைய விஷயம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பதிவை கேட்டுட்டு எனக்கு ஒரே ஒரு கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி யோசிச்சிருக்கிறீங்களேன்னு சொல்லி எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கால் பண்ணுவீங்களா? என்ன நான் உங்களை எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த பதிவுக்கு ஒரு அர்த்தம் வேணுமில்லவா? இது சரியாக தவறாங்கிறது உங்களுக்கு தெரியணுமில்லவா? தவறு வரவே வராது. ஏன்னா அங்கேருந்து தான் நம்ம இங்கே வந்தோம். 3 அடுப்புக்கெல்லாம் கூட்டினோம். அப்புறம் தான் நம்ம மண்ணில் அடுப்பு செஞ்சோம். அதுக்கப்புறம் தானே சிலிண்டரு அடுப்பெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்குள்ளே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தானே. அதுக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்பாயின்மெண்ட்டு கால் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இந்த பதிவுக்காக நீங்கள் ஒரு கால் பண்ணி சொல்லுங்கள். உண்மையாலுமே நம்ம சொன்ன விஷயங்கள் சரிங்கிறது எனக்கு ஒரு திருப்தி வேணுமல்லவா? அதற்காக நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை இந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கப்புறம் ஆண்டவனுடைய அருளாலையும் உங்களுடைய முன்னோர்களுடைய அருளாலையும் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் இப்படியெல்லாம் நம்ம ஏமாந்து வாழ்ந்துட்டோமான்னு நினைக்காம இருக்கிறதுக்காக இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்படி செஞ்சு பாருங்கள். கட்டின கணவர் நம்மளோட அந்யுன்யமாக இருப்பார். நாம் சாப்பாடு சமையல் செஞ்சு இன்னொருத்தருக்கு போடுறது ருசியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் சாப்பாடு செய்யும் போதே என் புருஷன் சாப்பிட்டு அவர் எப்படி ருசியாக சாப்பிட்டு ருசிச்சாரோ அதே மாதிரி என்னையும் ருசித்து என் வாழ்க்கையில் வச்சுருக்கணும்னு சொல்லி உலையில் அரிசி போடுங்க, சாப்பாடு போடுங்க. எதவோ நினச்சிட்டு போடாமல் இதை போடுங்க. நீங்கள் எப்படி எண்ணத்தை போட்டு வைக்கிறீங்களோ அப்படித்தான் இருக்கும். நம்ம கணவனை நினச்சி நம்ம கணவனோட வாழ்கிறதுக்கு என்ன இது இருக்குது? அதனால் கண்டிப்பாக உலகம் அறிஞ்ச உண்மை அதுதான். நம்ம குடும்பம் நம்மளோட வாழ்கிறதுக்கு இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்கள். என் பிள்ளைகளுக்கெல்லாம் நோய் இல்லாமல் இந்த உணவு நல்லபடியாக போய் சேர்ந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லி வேண்டி அரிசி உள்ளே போடுங்க. இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அரிசி போடுறோம், அப்படி வைக்கிறோம். அதனால் சொல்கிறோம். சரி, இந்த அக்னிக்குன்னு ஒரு அடுப்புக்குன்னு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை கொடுத்துருக்கேன். இது உலகம் பூரா போகட்டும். உங்களால் முடிஞ்ச அதை ஷேர் பண்ணி பாருங்கள். ஒரே ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள் போதும். ஏன் அப்படின்னா இந்த விஷயம் உங்களோட போயிட வேண்டாம். ரகசியமாகவே இருக்க வேண்டாம். இதெல்லாம் ரகசியம் கிடையாது. உலக மக்கள் நலனுக்காக இந்த பதிவு உலகத்துக்கே கொண்டு போய் சேர்த்துங்க. சுபமாரிமுத்து நாம் என்னால் முடிஞ்சதை இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லோரும் வளமுடன் நலமுடன் வாழ வேண்டும். நவகிரகத்துடைய ஆசீர்வாதத்தோடு வள்ளுவர் வாக்கு நம்ம பாரம்பரியமாக திருவள்ளுவர் குல வம்சத்தில் நம்ம பிறந்து சரியாக 30 ஆண்டு காலம் இந்த ஜோதிடத்துறையில் உங்களுக்காக நான் பதிவை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம்.